புதுச்சேரி சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாராயணசாமி இன்று ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 17 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை கைப்பற்றியது. இதைத் தொடர்ந்து சனிக்கிழமை நடைபெற்ற சட்டப்பேரவை காங்கிரஸ் உறுப்பினர்கள் கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் ஞாயிற்றுக்கிழமை திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து புதிய அரசு அமைப்பதற்கான ஆதரவு கடிதத்தை பெற்றார். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை அவர் இன்று சந்திக்க உள்ளார். அப்போது ஆட்சி அமைக்க தேவையான எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதங்களை ஆளுநர் இடம் கொடுக்கப் போவதாக நாராயணசாமி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய நமச்சிவாயம் அவர்களும் துணைநிலை ஆளுநர் அவர்களை நாளை காலை 10 மணிக்கு சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரும் கடிதத்தை அவரிடம் கொடுக்க இருக்கிறோம். அதற்கு பிறகு நானும் கட்சி தலைவர் அவர்களும் மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சென்று டெல்லிக்கு சென்று அன்னை சோனியா காந்தி அவர்களை சந்தித்து எங்களுடைய முதல் அமைச்சர்கள் யார் யார் என்பது சம்பந்தமாக அன்னை சோனியா காந்தியுடைய ஆலோசனைகள் புதுவை மாநிலத்தில் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் ஒரு நாளில் அது அந்த அமைச்சராக யார் இருக்க போறார் என்பது அன்னை சோனியா காந்தி அவர்கள் முடிவு செய்தார்கள்.